ஹாய் கைஸ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஒரு மிஷின் லேர்னிங் மாடல் ட்ரெயின் பண்ணி அதை எப்படி டிப்ளாய் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து கிளியராக பார்க்க போகிறோம். ஸோ இந்த டிப்ளாய் பண்ணும்போது இதுக்கு நம்ம ஃப்ரீ ஹோஸ்டிங் தான் யூஸ் பண்ண போகிறோம். அண்ட் இந்த மாடலையுமே பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரெயின் பண்ண மாடலை ஏபிஐயாவுமே எப்படி கன்வெர்ட் பண்ணுறது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறேன். ஸோ இதுக்கு வந்து ரொம்ப டெக்னிக்கலாக நாலேஜ் தெரிஞ்சிருக்கணுமா அப்படின்லாம் கிடையாது. வெரி பேசிக்கான நாலேஜ் மட்டும் இருந்தால் போதும். இதை உங்களால் சிம்பிளாகவே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். அண்ட் ஒன் மோர், நம்ம யூஸ் பண்ணி தான் பண்ண போகிறோம். ஸோ நம்மளே வந்து மேனுவலாக கோடிங் பண்ண போகிறது கிடையாது. ஸோ இது வந்து ஒன் ஆஃப் த ஒரு பெஸ்ட்டு ஒரு மெத்தட். ஓகேவா? ஸோ இது வரைக்கும் இந்த வைப் கோடிங் இன் மிஷின் லேர்னிங் அப்படிங்கிறது யாருமே சொல்லியிருக்க மாட்டாங்க. இதை எதனால் நான் சொல்கிறேன் அப்படின்னா, த பெட்டர் ரீசனிங் மாடல் ஜெமினி 2.5 ஃப்ளாஷ். ஸோ அந்த மாடலை யூஸ் பண்ணி நம்ம இந்த ஒரு பர்டிகுலர் டாஸ்க்கை தான் பெர்ஃபார்ம் பண்ண போகிறோம். அது எப்படி பண்ணுறது அண்ட் எப்படி டிப்ளாய் பண்ணுறது, இது எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக நீங்கள் கற்றுக்குவீங்க. மறக்காமல் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அது ரொம்ப முக்கியம். நீங்களும் மிஷின் லேர்னிங், டீப் லேர்னிங் இதெல்லாம் லேர்ன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்மளோட யூடியூப் கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் ஜென்ஏ ஏஜென்டிக் ஏஐயை உங்கள் ஒர்க்கில் அப்ளை பண்ணணும், அதை வச்சு ஒரு ப்ராடக்ட் பில்ட் பண்ணணும், இல்லை ஏஜென்சி சர்வீஸ் நீங்களாம் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்மளோட சோசியல் லீகல் ஏஐயோடைய ஜென்ஏ ஆர்கிடெக்ட் ப்ரோக்ராம்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதோட லிங்க்குமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அண்ட் இப்போ நம்ம கம்ப்ளீட்டாக வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, நான் வந்து கூகுள் கொலாப் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கேன். நான் எப்போதுமே வந்து இந்த க்ளவுட் சர்வர் தான் யூஸ் பண்ணுவேன். ஏன்னா என்னோட சிஸ்டம்க்கு வந்து எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸுமே ஆகக்கூடாது. ஓகேவா? ஸோ இப்போ இந்த க்ளவுட் சர்வீஸில் பார்த்தீங்கன்னா கூகுள் கொலாப் நீங்களுமே யூஸ் பண்ணிங்க. ஃப்ரீ வெர்ஷன் தான் நான் இப்போ யூஸ் பண்ணியிருக்கேன். இதுக்கு வந்து நான் என்னோட சிபியூவே கொடுத்துருக்கேன். அதாவது இந்த சேஞ்ச் ரன் டைம் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே சிபியூன்னு இருக்கும், நான் அதை கொடுத்துருக்கேன். இஃப் யூ வாண்ட் நீங்கள் T4 ஜிபி கூட யூஸ் பண்ணலாம். அதுவுமே வந்து சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணும். ஓகேவா? ஸோ இப்போ நான் இதை கொடுத்துட்டு இங்கே நமக்கு ஒரு டேட்டா செட் தேவை. ஆக்சுவலாக ஒரு மிஷின் லேர்னிங் மாடல் ட்ரெயின் பண்ணுறோம்னா என்ன, நமக்கு வந்து ஒரு சிஎஸ்வியோ ஒரு எக்ஸலோ நமக்கு வந்து ஒரு டேட்டா செட் தேவை. ஸோ அதில் இருந்தால் நம்ம என்ன பண்ண முடியும், மாடலை ட்ரெயின் பண்ண முடியும். கரெக்டாக? ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, கேகல் அப்படிங்கிற இந்த வெப்சைட்டுக்கு போய்க்கிறேன். ஸோ இந்த வெப்சைட்டில் தான் நமக்கு கம்ப்ளீட்டாக டேட்டா செட் எல்லாமே வந்து கிடைக்கும். ஓகேவா? ஸோ என்ன டேட்டா செட்னாலும் நீங்கள் இங்கேருந்து என்ன பண்ணிக்கலாம், கம்ப்ளீட்டாக எடுத்துக்கலாம். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டேட்டா செட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனுக்கு போயிட்டு இங்கே வந்து நான் டயபெட்டிஸ் அப்படின்னு போடுறேன். ஸோ இது வந்து ஒரு சிம்பிளான ப்ராப்ளம், ஒரு யூனிவர்சல் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? ஸோ இதுக்கான இந்த டேட்டா செட்டை வந்து நான் எடுத்துக்கிறேன். ஓகேவா? இதிலே கீழே பார்த்தீங்கன்னா டேட்டா செட் பற்றி டீட்டெயில்ஸ் போட்டிருப்பாங்க. அதாவது என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா ப்ரெக்னென்சி இருக்கா, குளுக்கோஸ் லெவல் எவ்வளோ இருக்குது, பிளட் ப்ரெஷர் இருக்குது, ஸ்கின்னோட திக்னஸ் எப்படி இருக்குது, இன்சுலின் எவ்வளோ இருக்குது, பிஎம்ஐ எவ்வளோ இருக்குது, டயபெட்டிஸ் அந்த ஏதோ பெடிகிரி ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அதை கால்குலேட் பண்ணுவாங்க, ஏஜ் என்ன, இதெல்லாம் வச்சு தான் அவுட்கம் அவங்களுக்கு டயபெட்டிஸ் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத ப்ரிடிக்ட் பண்ணும். இதில் போட்டிருக்காங்க பாருங்கள், டு எக்ஸ்பிரஸ் ஃபைனல் ஆன்சர். வந்து 1 அப்படின்னு வந்ததுன்னா அவங்களுக்கு இருக்குது, 0 அப்படிங்கிறது வந்துச்சுன்னா அவங்களுக்கு இல்லை, டயபெட்டிஸ் இல்லை. இதுதான். ஓகேவா? இதில் பார்த்தீங்கன்னா இதுதான் டேட்டா செட் பற்றி கம்ப்ளீட்டாக இந்த டிஸ்ட்ரிபியூஷன்ஸுமே கொடுத்துருக்காங்க. இந்த டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் உங்களுக்கு வந்து புரியணும் அப்படின்னா இதுக்கு வந்து நான் ப்ராபபிலிட்டி அப்படிங்கிற ஒரு வீடியோ வந்து என்னோட யூடியூப் கம்யூனிட்டியில் போஸ்ட் பண்ணுவேன். ஸோ அதை பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு புரிஞ்சிடும் சிம்பிளாக. ஓகேவா? அண்டு அதுக்கான வீடியோஸ் வந்து இனிமேல் நான் அப்கமிங் ஃபியூச்சரில் வந்து போஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ இப்போ இந்த டயபெட்டிஸ் ப்ரிடிக்ஷன் அப்படிங்கிற இந்த டேட்டா செட்டை வந்து நான் டவுன்லோட் பண்ணிக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா டவுன்லோட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு, ஏன்னா இந்த மாதிரி உங்களுக்கு கோடு கொடுப்பாங்க, நீங்கள் இந்த மாதிரி கோடாக எடுத்தாலும் என்ன பண்ணிக்கலாம், டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். இல்லை அப்படின்னாலும் நீங்கள் என்ன பண்ணலான்னா இந்த டவுன்லோட் ஜிப் ஃபைல் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா இது ஜிப் ஃபைலாக உங்களுக்கு டவுன்லோட் ஆகிரும். ஓகேவா? ஸோ இந்த ஜிப் ஃபைலாக நீங்கள் டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணலான்னா அதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எப்படி கொண்டு வரதுங்கிறதையும் நான் சொல்கிறேன். ஸோ இதை நான் என்ன பண்ணுறேன், இதுக்கு ஜிப் ஃபைலாக டவுன்லோட் பண்ணிக்கிறேன். ஸோ எனக்கு வந்து டவுன்லோட் ஆகிரும். ஓகேவா? ஸோ என்னுடைய சிஸ்டமில் டவுன்லோட்ஸில் போயிட்டு இதை வந்து நான் என்ன பண்ணுறேன்னா எக்ஸ்ட்ராக்ட் ஆல் கொடுத்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு எக்ஸ்ட்ராக்ட் ஆகிடுச்சு, டயபெட்டிஸ் அப்படிங்கிற இந்த ஒரு ஃபோல்டருமே வந்துடுச்சு. இப்போ நான் என்னுடைய கேகிள் போயிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா ஃபைல், அதாவது இந்த இடத்துலையே அப்லோடு மாதிரி ஒரு சிம்பிள் இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா எந்த டேட்டா செட்டோ அந்த டேட்டா செட்டை உங்களுக்கு செலக்ட் பண்ண சொல்லும். அதை இங்கே கொண்டு வந்துடும், நீங்கள் கண்டிப்பாக இங்கே கொண்டு வந்துடணும். ஓகேவா? இதை கொண்டு வந்ததுக்கப்புறமும் நம்ம இங்கே கிளிக் பண்ணுவோம். ஸோ இங்கே வந்துருச்சு, நமக்கு டேட்டா செட் வந்துருச்சு. ஓகேவா? இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆட் டு ஜெமினிங்கிறத கொடுத்தீங்கன்னா இங்கே ஆட் ஆகும். இப்போ இது வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு உள்ள வந்தோடனே இந்த மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணால் இந்த இருக்குல்ல, இந்த ஃபீச்சரை கிளிக் பண்ணி ஜென்ரேட் கோடு கொடுத்தாலும் உங்களுக்கு இது வந்துடும். இந்த இடத்துல
ஆட் டு ஜெமினி கொடுத்தீங்கன்னா diabetes.csv ஜெமினியோட நமக்கு என்ன ஆயிரும்னா ஆட் ஆகிக்கிறோம். ஓகேவா? ஸோ இப்போ நான் என்ன கேட்க போகிறேன் அப்படின்னா, build a machine learning மாடல். என்ன மாடலுங்கிறத நான் சொல்லிடுறேன். லாஜிஸ்டிக் ரெக்ரெஷன். எதனால் லாஜிஸ்டிக் ரெக்ரெஷன் மாடல் நான் சொல்கிறேன்னா, இது வந்து ஒரு கிளாசிஃபிகேஷன் டாஸ்க். கிளாசிஃபிகேஷன் டாஸ்க்கு சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணுறது வந்து லாஜிஸ்டிக் ரெக்ரெஷன். அது மட்டும் தான் இருக்கான்னு கேட்டால் அதுக்கு மட்டும் கிடையாது. எஸ்விசின்னு ஒன்று இருக்குது. அது சப்போர்ட் வெக்டார் கிளாசிஃபையர்னு சொல்லுவோம். இந்த மாதிரி ஏகப்பட்ட மாடல்ஸ் இருக்குது. உங்களுக்கு டெஸ்ட்டு காட்டுறதுக்காக நான் வந்து லாஜிஸ்டிக் ரெக்ரெஷன் சூஸ் பண்ணுன்னு சொல்கிறேன். இதெல்லாம் நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா இந்த அல்காரிதம் பற்றி உங்களுக்கு சிம்பிளாக புரிய வரும். ஓகேவா? ஸோ இப்போ லாஜிஸ்டிக் ரெக்ரெஷன் அப்படின்னு சொல்லி போடுறேன். So build a machine learning model logistic regression using the diabetes.csv file which I have uploaded. ஓகேவா? ஸோ நான் என்ன அப்லோட் பண்ணனே அதை வந்து கம்ப்ளீட்டாக என்ன பண்ணுறது, எனக்கு டெவலப் பண்ணி ஒரு மிஷின் லேர்னிங் மாடல் கொடு அண்ட் டவுன்லோட் தி மாடல், export the model files. சாரி, ஸோ நம்ம வந்து டவுன்லோட் கொடுக்கக்கூடாது, export the model files also. இதை போட்டு நான் இப்போது என்ட்ரி கொடுக்குறேன். இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒரு பிளான் ஜென்ரேட் பண்ணோம். ஓகேவா? ஸோ இது வந்து பில்ட் பண்ணுறதுக்கு பிளான் என்னென்ன பிளான் பண்ணணும். இப்போ வந்து ஃபஸ்ட்டு எடுத்தோடனே லோட் பண்ணணும், ப்ரீ ப்ராசஸ் பண்ணணும், அனலைஸ் பண்ணணும், தேவையில்லாத காலம்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு வேல்யூஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு ஃபில் பண்ணும். அதுக்கப்புறமா தான் உங்களுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா மாடல் ட்ரைனிங்குள்ளேயே போகும். இதெல்லாம் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ். இப்போ என்ன பண்ணுது அப்படின்னா, ஐ ஹவ் டிராஃப்டட் பிளான் டு பில்ட்னு சொல்லிட்டு லோட் பண்ணுது, ப்ரீ ப்ராசஸ் பண்ணுது, லாஜிஸ்டிக் ரெக்ரெஷனை வந்து ட்ரெயின் பண்ணுது அண்ட் எவாலுவேட் பண்ணுது, அதுக்கப்புறம் மாடலை எக்ஸ்போர்ட் பண்ணுது. ஓகேவா? ஸோ இப்போ நான் என்ன கொடுக்குறேன் அப்படின்னா, அக்செப்ட் அண்ட் ஆட்டோ ரன் கொடுத்துட்டு ஆட்டோ ரன் அப்படிங்கிறத எனேபிள் பண்ணிடுங்க. ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு ப்ராசஸும் இங்கே ரன் ஆகுறது இங்கே ரிஃப்ளெக்ட் ஆகும். அது ரிஃப்ளெக்ட் ஆகும்போது சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், மாடல் வந்து ட்ரை பண்ணிகிட்டு இருக்கு பாருங்கள். இப்போ அதுவே வந்து உங்களுக்கு என்ன ஆகும்னா டயபெட்டிஸை லோட் பண்ணி பார்த்துரும் டேட்டா செட். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ப்ரிப்பேரிங் முடிஞ்சிருச்சு, டேட்டா செட்டை ப்ரிப்பேர் பண்ணுறது முடிஞ்சிருச்சு. இப்போ இதுக்கப்புறம் என்ன பண்ண போகுது அப்படின்னா, கம்ப்ளீட்டாக டேட்டா செட்டை லோட் பண்ணுறது முடிஞ்சிடும் அண்ட் ப்ரீ ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகிடும் உங்களுக்கு. ஓகேவா? ஸோ நீங்கள் ஆக்சுவல் ஒரு மிஷின் லேர்னிங் மாடல் இதை வச்சு சூப்பராக டெவலப் பண்ணலாம். ஓகேவா? இப்போ நான் என்ன எப்படி பண்ணுவேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நமக்கு வந்து கோர் நாலேஜ், நான் இது வரைக்கும் ஒரு 70+ மிஷின் லேர்னிங் மாடல்ஸ் வந்து டெவலப் பண்ணியிருக்கேன். இந்த ஃபீச்சர் வந்ததுக்கப்புறம் எனக்கு என்ன ஆகும்னா, நான் ஃபஸ்ட்டே இந்த மாடலில் கொடுத்து ஒரு மாடல் வந்து ட்ரெயின் பண்ணிடுறேன். ஒரு ப்ரீ ப்ராசஸிங் ஸ்டெப்ஸ் வந்து அது எழுதிடும். அதுக்கப்புறம் என்னோட நாலேஜை நான் அதில் அப்ளை பண்ணுவேன். ஓகேவா? ஸோ எனக்கு வந்து இந்த இடத்துல இதை மாற்றணும் அப்படின்னு சொல்லி மாற்றி என்னோட அக்யூரேசியை நான் 95 to 99 அச்சீவ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுவேன். ஓகேவா? ஸோ இதனால் எனக்கு டைம் சேவ் ஆகுது. ஓகே? ஸோ நீங்களும் வந்து ஒரு ஃப்ரெஷராக ஒரு ஜாபுக்கு அப்ளை பண்ணுறீங்க, இல்லை ஏஐ டொமைனுக்குள்ளே போகிறீங்க அப்படின்னா, இந்த மாதிரி ஏஐ லிவரேஜ் பண்ணுங்கள். லிவரேஜ் பண்ணி அந்த டயத்தை சேவ் பண்ணி அச்சீவ் பண்ணிங்கன்னா தான் யூனிக்காக தெரியும் அண்ட் நமக்குமே வந்து ஜாப்புமே வந்து ஈஸியாக கிடைக்கும். ஓகேவா? ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா மாடல் ஃபீச்சர் பண்ணி அண்ட் எவாலுவேட் பண்ணி நமக்கு மாடல் எக்ஸ்போர்ட் ஃபைலே வந்து ரன் ஆயிடுச்சு. ஓகேவா? ஸோ நான் இப்போ இதை க்ளோஸ் பண்ணிடுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த .joblib இருக்குல்ல, இதுதான் வந்து மாடலோடைய ஒரு ஃபார்மெட்டுன்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இப்போ இந்த மாடல் பார்த்தீங்கன்னா லாஜிஸ்டிக் ரெக்ரெஷன் அப்படிங்கிற இந்த மாடல் .joblib அப்படிங்கிற மாடல் வந்துருச்சு. ஆக்சுவலாக இதான் மாடல். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம், ஒரு மிஷின் லேர்னிங் மாடல் ட்ரெயின் பண்ணிட்டோம், அதை எக்ஸ்போர்ட் பண்ணியும் ஒரு ஃபைலாக வச்சுட்டோம். கரெக்டாக? ஸோ இப்போ இந்த மாடலை நம்ம இப்போது டிப்ளாய் பண்ணணும். கரெக்டாக? இதை டிப்ளாய் பண்ணால் தான் ஏதாவது ஒரு அப்ளிகேஷனில் இன்டெகிரேட் பண்ணுறதோ இதெல்லாம் வந்து யூஸ் பண்ண முடியும். ஸோ அதை வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நான் க்ளீனாக சொல்கிறேன். ஸோ இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த ஆட் டு ஜெமினி அப்படிங்கிறத நான் திரும்ப கிளிக் பண்ணிவிட்டு இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, கன்வெர்ட் திஸ் இன்டு Flask API so that user can able to give input to the model and get output. ஓகேவா? ஃப்ளாஸ்க் ஏபிஐயாக நம்ம கன்வெர்ட் பண்ணுறோம். அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேவா? நீங்கள் ஃப்ளாஷ் ஃப்ரேம் ஒர்க் படிக்கல அப்படின்னா ரொம்ப சிம்பிளான ஃப்ரேம் ஒர்க். ஓகேவா? ஒரு பேக் அண்ட் பில்ட் பண்ணுறதுக்கு, ஏபிஐ பில்ட் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் அது என்ன அப்படிங்கிற மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ நான் இதை கொடுத்துட்டு ஜஸ்ட்டு நான் என்டர் கொடுக்குறேன். ஓகேவா?
ஸோ என்ட்ரு கொடுத்தோன்னே இது ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். அதுக்கடுத்தே நீங்கள் முக்கியமாக பண்ண வேண்டிய வேலை, இதில் இந்த 3 டாட்டை கிளிக் பண்ணி இதை டவுன்லோட் பண்ணிடுங்க. ஓகேவா? ஸோ இதை டவுன்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபைல் வந்து உங்களோட லோக்கல் சிஸ்டமில் டவுன்லோட் ஆகிரும். அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே, ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து நான் அக்செப்டன் ஆட்டோரன் அப்படிங்கிறத வந்து கொடுக்குறேன். ஸோ எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா இந்த மாடலை வந்து ஃப்ளாஸ்க் அப்ளிகேஷனாக எனக்கு கோட் எழுதி கொடுத்துரும். ஓகேவா? ஸோ அதை வந்து 1 by 1 ரைட் பண்ணுதான்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ரைட் பண்ண ஆரம்பிச்சிடும். இந்த ஜாப் லிப் அப்படிங்கிறதுக்கு அடுத்து உங்களுக்கு இது கம்ப்ளீட்டாக ரன் பண்ண ஆரம்பிச்சிடும். பார்த்தீங்கன்னா ப்ரிப்பேர் பண்ணிடுச்சு. ஸோ அதுக்காக இது ஸ்கேலர் டாட் ஜாப் லிப் அப்படிங்கிறத எடுத்திருக்கு. இது டம்ப் பண்ணி எடுத்தது வந்து இந்த மாதிரி எடுத்திருக்கு. ஸ்கேலர்னால் ஒன்றும் இல்லை, மின்மேக்ஸ் ஸ்கேலர்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இதுக்கு வந்து நீங்கள் ஒரு மாடல் வந்து ஆக்சுவலாக நீங்கள் ட்ரெயின் பண்ணிடலாம். பட் இந்த மெத்தடை நீங்கள் எப்போ யூஸ் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா ஒன்ஸ் நீங்கள் வந்து மேனுவலாக ஒரு மாடல் ட்ரெயின் பண்ண தெரிஞ்சால் மட்டும்தான் இந்த மெத்தடுக்கு வரணும். ஃபஸ்ட்டே வந்தீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் ப்ராஜெக்ட் சப்மிட் பண்ணிடலாம். பட் அதுக்கப்புறம் நீங்கள் அதை கற்றுக்கணும்ல கண்டிப்பாக. ஸோ அதை நீங்கள் லேர்ன் பண்ணியே ஆகணும். அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ பார்த்தீங்கன்னா ஸ்கேலர் டாட் ஜாப் லிப்பை லோட் பண்ணி இந்த ஃப்ளாஸ்க் அப்ளிகேஷன்ஸ் என்ன பண்ணுது, கம்ப்ளீட்டாக உங்களுக்கு லோட் பண்ணுது. ரெண்டு இது கிடைக்கும். இந்த ஸ்கேலருங்கிறது அதாவது ஆக்சுவல் வேல்யூஸ் இருக்குல்ல டேட்டா செட்டு, அதை வந்து இன்னொரு வேல்யூக்கு கன்வெர்ட் பண்ணுறது தான் ஸ்கேலர். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் அந்த ஸ்கேலர் பண்ண வேல்யூஸை தான் மாடல்கிட்ட கொடுத்து ட்ரெயின் பண்ணுவோம். இதான் 2 ஸ்டெப்பு. ஓகே, ஸோ இதுக்கப்புறம் இதை வந்து இந்த ஸ்லாஷ் ப்ரிடிக்ட் தான் வந்து ப்ரிடிக்ட் பண்ணும். அண்ட் இந்த எண்ட் பாயிண்ட் எல்லாமே இதை ரைட் பண்ணிட்டு 1 by 1. ஓகேவா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சம்வாட் எரர்லாம் வரும். பட் அந்த எரரை வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா இங்கே வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ அது வந்து ஒரு பெரிய பிரச்சனையே கிடையாது. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த ஜாப் லிப் அப்படிங்கிற ஃபைலையுமே டவுன்லோட் பண்ணிக்கிறேன். ஸோ இது டவுன்லோட் பண்ண இந்த மாடல் வந்து நமக்கு ஜென்ரேட் ஆகட்டும். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ரெண்டர் அப்படிங்கிற சைட்டுக்கு போகிறோம். ஸோ ரெண்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஹோஸ்டிங் தரக்கூடிய ஒரு பிளாட்ஃபார்ம். ஓகேவா? ஃப்ரீ பிளான் இருக்குது. அதிலே 500 MB தராங்க. ஸோ 500 MBங்கிறது ஆக்சுவலாக நம்ம இந்த மாதிரி மிஷின் லேர்னிங் மாடலில் டிப்ளை பண்ணுறதுக்கு சூப்பராகவே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் இந்த ரெண்டர் அப்படிங்கிற ஏரியாவுக்கு போயிட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சைன்இன் அப்படிங்கிறத கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ இந்த சைன்இன் கொடுத்துட்டு இதில் வந்து கிட்டப் யூஸ் பண்ணி லாகின் பண்ணுறேன். ஓகே, கிட்டப் யூஸ் பண்ணி லாகின் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கண்டினியூ வித் கூகுள் கொடுக்குறேன் அண்ட் என்னுடைய இந்த பர்டிகுலர் கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ இதை கொடுத்துட்டு இந்த மாதிரி எனக்கு லாகின் ஆயிரும். ஓகே, ஸோ இப்போ இந்த இடத்துக்கு போனோம் அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா இது இன்னுமே வந்து ஆக்சுவலாக வந்து ரன் ஆகிட்டுருக்கு. ஓகேவா? ஸோ இப்போ இந்த இடத்துல நமக்கு எண்ட் பாயிண்ட் வந்து வந்துருச்சு. அதாவது மாடலை லோட் பண்ணி அண்ட் அதுக்கான அதாவது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மாடலை லோட் பண்ணுது ஸ்கேலர் அண்ட் மாடல். அண்ட் இதுதான் வந்து மெயின் ஏரியா. ஸோ இப்போ ஃபீச்சர் வந்து இந்தந்த ஃபீச்சர் வாங்குது, இந்தந்த ஃபீச்சர் வாங்கி இன்புட்டில் வாங்கி ஸ்கேல் பண்ணுது, அதுக்கு ஸ்கேலர் யூஸ் பண்ணுது. அண்ட் மாடல் டாட் ப்ரிடிக்ட்டு ப்ரிடிக்ட் பண்ண ரிசல்ட்டை நமக்கு ஜேசனாக அனுப்புது. ஓகேவா? ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஆக்சுவலாக எனக்கு கோடு வந்து இதுதான், இதே எனக்கு இந்த கோடே கிடச்சிருச்சு. ஓகேவா? ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இது ஜஸ்ட்டு ஸ்டாப் பண்ணிவிட்டு இதை வந்து இதை கொடுத்துட்றேன். ஓகேவா? ஸோ இது வந்து என்னுடைய ஃப்ளாஸ்க்குக்கான கோடு. இப்போ நான் என்ன பண்ணுறேன், என்னோட கிட்டப்புக்கு போகிறேன். இது வந்து ஆக்சுவல் இப்போ நான் யூஸ் பண்ணிகிட்ருக்க கிட்டப் ஐடி. ஓகேவா? ஸோ இதில் ரெபாசிட்டி போகிறேன் அண்ட் இதில் வந்து புது ரெபாசிட்டி போகிறேன். இங்கே வந்து மிஷின் லேர்னிங் டிப்ளாய்மெண்ட் அப்படின்னு சொல்லி போடுறேன். ஓகேவா? ஸோ மிஷின் லேர்னிங் மிஷின் லேர்னிங் டிப்ளாய்மெண்ட்டுன்னு சொல்லி போடுறேன் அண்ட் பப்ளிக்கில் தான் வைக்கிறேன். ஓகேவா? ஸோ இந்த கோடு வேணும் அப்படின்னாக்கும் நான் உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் இதை வந்து கிரியேட் ரெபாசிட்ரி அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ கொடுத்தோன்னே எனக்கு இந்த மாதிரி ரெபாசிட்ரி கிரியேட் ஆயிரும். சிம்பிள் வே. இப்போ நான் இதில் போயிட்டு அப்லோட் அண்ட் எக்ஸிஸ்டிங் ஃபைல் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். சூஸ் யுவர் ஃபைல் கொடுக்குறேன் அண்ட் நான் டவுன்லோட் பண்ண அந்த 2 ஜாப் லிப் ஃபைலு அதை செலக்ட் பண்ணி என்ட்ரு கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு இங்கே பார்த்தீங்கன்னா அப்லோட் ஆயிரும். ஓகேவா? ஸோ இப்போ 2 ஃபைல் அப்லோட் ஆயிடுச்சு. ஜஸ்ட் கமிட் சேஞ்சஸ். ஓகே, இந்த ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். ஆக்சுவல் டிப்ளாய்மெண்ட் இப்படி தான் நடக்கும். ஓகேவா? ஸோ இப்போ இது வந்து ரெண்டர் ஃப்ரீ சொல்கிறேன். பட் இப்போ வந்து பெரிய கம்பெனியில் விஎம் அதுக்கெலாம் டெவாப்ஸ் இன்ஜினியர் இருப்பாங்க. பட் உங்களுக்கு பேசிக்காக தெரியணும், ஒரு மாடலை எப்படி டிப்ளாய் பண்ணுறாங்கன்னு தெரியணும். அந்த நாலேஜ் வந்து கண்டிப்பாக நீங்கள் கெயின் பண்ணிக்கோங்க. இப்போ நான் இதில் என்ன பண்ணுறேன்னா ஆட் நியூ ஃபைல். இப்போ 2 ஃபைல் வந்துருச்சு. கிரியேட் நியூ ஃபைல் கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ கிரியேட் நியூ ஃபைல் கொடுத்துட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இதை நேம் வைக்கிறேன்
app.py பைத்தான் ஃபைல் ஓகேவா. ஸோ பைத்தான் ஃபைலாக வச்சுட்டு இங்கே இருக்கக்கூடிய இந்த கோடை காப்பி பண்ணி நான் வந்து இங்கே போஸ்ட் பண்ணுறேன். ஸோ இங்கே பேஸ்ட் பண்ணுறேன், சாரி போஸ்ட்டுன்னு சொல்லிட்டேன். ஸோ இந்த இடத்துல வந்து நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஆக்சுவல் நீங்கள் வந்து இப்போது ஃப்ளாஷ் கூட ஒரு பேசிக்ஸ் தெரிஞ்சிருந்தா இந்த கோடில் வந்து ஒரு சின்ன மிஸ்டேக் இருக்குது. அதை நம்ம அங்கேயே ஃபிக்ஸ் பண்ணலாம், இல்லை நீங்கள் சேட் ஜிபிடியில் கூட அந்த கோடை போட்டு ஃபிக்ஸ் பண்ணலாம். என்ன மிஸ்டேக் ஆகுது அப்படின்னா ஆப் ஈக்குவல் டு ஃப்ளாஸ்க்குன்னு போட்டு இந்த மாதிரி ஒரு இனிஷியேட்டர் வரும். ஸோ இந்த இனிஷியேட்டர் வந்ததுக்கப்புறம் தான் இந்த ஆப்பை நம்மளால் உள்ளே யூஸ் பண்ண முடியும் ஓகேவா. ஸோ இது ஆக்சுவலாக வந்து பேசிக், வெரி வெரி பேசிக்கான திங்கு. இது நீங்கள் ரன் பண்ணி எரர் வந்தாலும் அந்த எரரை காப்பி பண்ணி சேட் ஜிபிடியில் போட்டிங்கன்னா இது என்ன எரர்னு சொல்லிடும். அதுக்கப்புறம் நீங்கள் அந்த கோடை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா. நான் முன்னாடியே பார்த்துட்டேன், ஸோ அதனால் நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறேன். இப்போ இதான் வந்து எண்ட் பாயிண்ட்டு. இப்போ இந்த லாஸ்ட்டில் வந்து ரன் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஓகேவா. அதாவது ரன் ஆகிறதுக்கு அது என்ன அப்படிங்கன்னா இஃப், ஸோ இதுக்கு வந்து இஃப் அண்டர்ஸ்கோர் மெயின்னு சொல்லுவோம் ஓகேவா. ஈக்குவல் டு அண்டர்ஸ்கோர் சாரி இஃப் அண்டர்ஸ்கோர் நேம் ஈக்குவல் டு மெயின், சாரி ஸோ இந்த இடத்துல app.run அப்படின்னு போட்டுருவோம். இதில் வந்து debug ஈக்குவல் டு நான் ட்ரூன்னே வச்சுக்கிறேன். ஸோ debug ஈக்குவல் டு ட்ரூ அப்படிங்கிறது டீபக்கிங் பண்ணணும். ஸோ அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இஃப் அண்டர்ஸ்கோர் நேம் ஈக்குவல் டு அண்டர்ஸ்கோர் மெயின் அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துட்றேன் ஓகேவா. மெயின் ஃபைல் அப்படிங்கிறத கொடுத்துட்றேன். ஸோ இதை கொடுத்துட்டு இதை நீங்கள் ரன் பண்ணலாம். இஃப் இன்கேஸ் நீங்கள் வந்து இது எனக்கு எரராக இருக்குன்னு தெரிஞ்சிச்சு, இல்லை எரராக இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னா கோடை ஜஸ்ட்டு காப்பி பண்ணுங்கள். இங்கே போய் போட்டுட்டு ஃபிக்ஸ் திஸ் கோட் டு கரெக்ட் ஃபார்மேட்டுன்னு சொல்லுங்கள் ஓகேவா. ஸோ இதுக்கு எல்லாத்துக்குமே இப்போ ஆக்சுவலாக ரீசனிங் சூப்பராக பண்ணும். நீங்கள் ஜஸ்ட் அதை மட்டும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இந்த கோடை இங்கே போட்டுட்டு நீங்கள் மாற்றிக்கலாம். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இது வேறு மாதிரி பாருங்கள், பிகேஎல் ஃபைலில் லோட் பண்ணுது. பட் நம்ம வந்து அதை எடுக்கக்கூடாது ஓகேவா. நம்ம செக் பண்ண வேண்டியது இது கரெக்டாக இருக்கா, ஸோ இது கரெக்டாக இருக்கா அண்ட் இது கரெக்டாக இருக்கா. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நான் ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கொட்டேஷன் ஆக்சுவலாக வரக்கூடாது, பட் நான் வந்து கொட்டேஷன் போட்டிருக்கேன். ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறேன், அதை நான் கரெக்ட் பண்ணுறேன். இந்த இடத்துல போயிட்டு ஜஸ்ட்டு இதை மட்டும் எடுத்து இதை பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இருந்தது அது கரெக்ட் ஆகிடுச்சு. அண்ட் மேலேயுமே நம்ம ஆப் வந்து ஃப்ளாஸ்க்கு கனெக்ட் பண்ணிட்டோம். பட் அது வந்து கொட்டேஷன் எதுவும் வந்திருக்கானுங்கிறத நம்ம செக் பண்ணிக்கணும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எதுவுமே வரல. ஸோ நோ நீட். ஸோ இதில் இப்போ வந்து இந்த ஜாப்லிப் ஃபைலை வச்சு நம்ம என்ன ஆயிரும் லோட் பண்ணிடலாம் ஓகேவா. ஸோ இது என்ன ஆகும் அப்படின்னா ஆக்சுவலாக இந்த ரெப்பாஸ்ட்ரியில் உங்களோட எல்லா ஃபைல் இருக்கும், app.py அப்படிங்கிற அந்த ஃப்ளாஷ் ஃபைலுமே இருக்கும். இதை நீங்கள் ரன் பண்ணும்போது இது ஏபிஐயாக கன்வெர்ட் ஆகிக்கிறோம் ஓகேவா. ஸோ அந்த ஏபிஐ இதுதான். நான் உங்களுக்கு அதை ரன் பண்ணிட்டு கூட சொல்கிறேன். ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து மாடல் ஆக்சுவலாக லோட் ஆகுதா அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணணும். இப்போ நான் இங்கே போயிட்டு ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஆக்சுவல் மாடல் இந்த இடத்துல பாருங்கள், மாடல் வந்து இங்கே தான் லோட் பண்ணுது. ஸோ இந்த கோடையும் காப்பி பண்ணி இங்கே வந்து நான் போட்டுக்கிறேன் ஓகேவா. ஜாப்லிப் அப்படிங்கிறத போட்டு ஸோ இந்த ஃப்ளாஸ்க்குங்கிறத வந்து டாப்பில் போட்டுக்கிறேன். இட் சுட் பி இன் டாப் ஓகேவா. ஸோ அது வந்து ரொம்ப ரொம்ப அதில் கான்சியஸாக இருங்க. அண்ட் மாடல் லோட் பண்ணுறேன், ஸ்கேலார் லோட் பண்ணிக்கிறேன். லோட் பண்ணதை இங்கே நம்ம என்ன பண்ணுறோம், ஸ்கேலார் யூஸ் பண்ணுறோம் அண்ட் மாடல் யூஸ் பண்ணுறோம். அவ்வளோதான், சிம்பிள், ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒன்று. ஜஸ்ட்டு இப்போ கமிட் சேஞ்சஸ் கொடுக்குறேன், கமிட்டு. ஸோ கொடுத்தீங்க அப்படின்னா ஃபைல் க்ரியேட் ஆயிரும். இப்போ இன்னொரு ஃபைல் ஒன்று ஆட் பண்ணும், முக்கியமான ஃபைலு. இதில் வந்து என்ன போட போகிறேன் அப்படின்னா ஃப்ளாஸ்க் வேணும், நமக்கு ஜாப்லிப் வேணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு ஃப்ளாஸ்க் ஜாப்லிப் அவ்வளோதான். ஸோ இது 2 ஃபைல் தான் மேக்ஸிமம். நம்பி தேவை, ஸோ ஸ்கேலர் பண்ணுறதுக்காக நம்பி தேவைப்படும். இதோடைய நேம் பார்த்தீங்கன்னா requirements.txtன்னு சொல்லுவோம் ஓகேவா. அதாவது என்னென்ன பேக்கேஜ் தேவைப்படும் அப்படிங்கிறது நான் உங்களுக்கு அதையுமே காட்டுறேன் இப்போது. ஸோ இப்போ இந்த app.py அப்படிங்கிற இந்த ஃபைலுக்கு போனேன் அப்படின்னா இதெல்லாம் தான் என்னோடய பேக்கேஜ் நேம். எனக்கு நம்பி தேவை, ஃப்ளாக்ஸ் தேவை, ஜாப்லிப் தேவை. ஸோ இந்த 3 பேக்கேஜை நான் இன்ஸ்டால் பண்ணணும். அது நீங்கள் requirement.txtல தான் இன்ஸ்டால் பண்ணணும் ஓகேவா. ஸோ அப்படி பண்ணால் தான் கரெக்டாக இருக்கும். இப்போது நம்மளோட GitHub ரெப்போ ரெடி ஓகேவா. இப்போ நான் என்ன பண்ணுறேன், ரெண்டருக்கு போயிட்டு இந்த இடத்துல ஆட் நியூன்னு இருக்கா, ஸோ இதை நான் கிளிக் பண்ணுறேன்.
வெப் சர்வீஸுங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே இங்கே பார்த்தீங்கன்னா கிட்டப்னு கேட்கும். ஸோ இதை கொடுத்து இன்ஸ்டால்னு மட்டும் ஒரு ஆப்ஷன் கேட்கும். அதை கொடுத்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அதுக்கு பேர் டிரைவர்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இப்போ இது ஆட்டோமேட்டிக்காக இன்ஸ்டால் ஆகிடுச்சு. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆக்சுவல் க்ரெடென்ஷியல்ஸ் வந்து 1 ரெப்போ இருக்குது. ஓகேவா? ஸோ இதை வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ரெப்பாசிட்டியில் இந்த ரெப்போ மிஷின் லேர்னிங் டிப்ளாய்மெண்ட் அப்படிங்கிற ரெப்போ தான் நம்ம சூஸ் பண்ணணும். அண்ட் டிஸ்கனெக்ட் க்ரெடென்ஷியல்ஸ் கொடுத்துக்கிறேன். 1 மினிட். சூடோ ரிமூவ். ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா 2 அக்கௌண்ட்ஸ் நான் இப்போதைக்கு கனெக்ட் பண்ணியிருக்கேன். இது வந்து கன்ஃபியூஸ் ஆகிடும். ஸோ ஒன்லி 1 அக்கௌண்ட்டு மட்டும் நான் ஒரு அக்கௌண்ட்டை வந்து நான் டிஸ்கனெக்ட் பண்ணிக்கிறேன். பப்ளிக் ரெப்பாசிட்ரி. ஓகேவா? ஸோ இப்போ இதில் போயிட்டு இந்த ரெப்பாசிட்ரியோடைய யூஆர்எலை காப்பி பண்ணி நம்மளோட இந்த வெப் சர்வீஸில் போட்டு கனெக்ட் கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கனெக்ட் ஆகிடுச்சு. அவ்வளோதான். இப்போ இதிலேருந்து என்ன பண்ணிடும் அப்படின்னா பைத்தான் 3ங்கிறத அதுவே ஆட்டோமேட்டிக்காக சூஸ் பண்ணிடும். ஸோ இது வந்து நீங்கள் இதே இருந்தாலே ஓகே. ஓகேவா? இது நீங்கள் தனியாக செலக்ட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இஃப் இன் கேஸ் சிங்கப்பூர் வந்து மேக்ஸிமம் செலக்ட் பண்ணிக்காங்க. ஏன்னா நமக்கு வந்து சர்வர் அங்கே கொஞ்சம் கிட்ட. ஓகேவா? ஸோ இப்போ ரூட் டைரக்டரி அதுவும் தேவையில்லை. இப்போ பார்த்தீங்கன்னா அதுவே ஆட்டோமேட்டிக்காக ஃபெச் பண்ணிடும். பிப் இன்ஸ்டால் ஆர் ரெக்யர்மெண்ட்.txt சொல்லிட்டு. ஸோ இப்போ ஆப் ரன் பண்ணுறதுக்கு நான் பைத்தான் app.py அப்படிங்கிறது கொடுக்குறேன். நம்ம ரன் பண்ணும்போது ஆக்சுவலாக குனிகான் யூஸ் பண்ணி ரன் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ இப்போதைக்கு டெஸ்ட்டுக்காக நான் உங்களுக்கு பைத்தான் app.py அப்படின்னு போட்டு ஃபைலை வந்து ரன் பண்ணி காட்டுறேன். ஓகே? ஸோ இதில் வந்து நான் ஃப்ரீ பிளானை செலக்ட் பண்ணிக்கிறேன். அண்ட் என்விரான்மெண்ட் கீ எதுவுமே கிடையாது நமக்கு. ஜஸ்ட்டு டிப்ளாய் வெப் சர்வீஸ். அவ்வளோதான். ஸோ இது முடிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு இந்த வெப்பு வந்து டிப்ளாய் ஆகி ஒரு யூஆர்எல் கிடைக்கும். ஓகேவா? ஸோ இப்போ சம்திங் ஒரு யூஆர்எல் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த நான் ரெப்பாசிட்ரி போயிட்டு app.py அப்படிங்கிற ஃபைலுக்கு போகிறேன். இதில் பார்த்தீங்கன்னா /predict இருக்குது. இப்போ வந்து எனக்கு 123.com அப்படின்னு ஒரு யூஆர்எல் அது கொடுக்குது. render.123.comனு ஒரு யூஆர்எல் கொடுக்குது. இது டிப்ளாய் பண்ணி. அப்போ எனக்கு என்னென்னா அந்த render.123.com/predictன்னு நான் போட்டேன் அப்படின்னா எனக்கு இது ரன் ஆகும். அதுதான் இந்த /predictன்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இது ரன் ஆகுதுன்னா இது இன்புட் வாங்கும். நீங்கள் இன்புட்டை கொடுக்கணும். இன்புட்டை கொடுத்துட்டு அதுக்கான அவுட்புட்டை நீங்கள் கெட் பண்ணி எடுத்துக்கலாம் ஏபிஐ மூலமாகவே. ஓகேவா? ஸோ இப்போ இது பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக பேக்கேஜ் எல்லாமே நமக்கு டவுன்லோட் பண்ணிவிட்டு இது டிப்ளாய் பண்ண ஆரம்பிச்சிடும். ஓகேவா? ஸோ பார்த்தீங்கன்னா பில்டு முடிஞ்சிருச்சு. பில்டு முடிஞ்சோடனே இஃப் இன்கேஸ் இதில் எதாவது எரர் வந்துச்சு அப்படின்னா இதை காப்பி பண்ணி ChatGPTல போடுங்க. இந்த இடத்த மட்டும் ஃபிக்ஸ் பண்ணுங்கன்னு சொல்லும் கோடில் ஏதாவது. ஸோ அதை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக என்ன ஆயிடும், இதில் ஆட்டோமேட்டிக் டிப்ளாய் ஆகும். இது என்ன ஒரு பெரிய அட்வான்டேஜ்னா இப்போ நான் இங்கே போய் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன், இது ஆட்டோமேட்டிக்காக புல் பண்ணி டிப்ளாய் பண்ணும். அதாவது CI/CDன்னு சொல்லுவோம். அது வந்து இதில் இன்பில்ட்டாக இருக்குது ரெண்டரில். ஓகே? இஃப் இன்கேஸ் நீங்கள் இது வந்து பெரிய லெவல் யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா ரெண்டரில் ஒரு ப்ரோ அக்கௌண்ட் கூட வாங்கி வச்சுக்கோங்க. ஒரு $7 தான் இருக்கும். ஓகேவா? ஸோ இது நான் ஆக்சுவலாக வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது எனக்கு தேவை அப்படிங்கிறதுனால யூஸ் பண்ணுறேன். நீங்கள் உங்கள் கிளைண்ட்டுக்கெலாம் பண்ணி கொடுக்குறீங்க அப்படின்னா பண்ணி கொடுங்க. இதை எடுத்து யூஸ் பண்ணி கொடுங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பைத்தான் app.py ரன் ஆகிட்டுருக்கு. ஓகேவா? ஸோ இப்போ இந்த இடத்துல ஃப்ளாஸ்க் இஸ் நாட் டிஃபைன்னு ஒரு எரர் வருது பாருங்கள். ஓகேவா? ஸோ இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா நம்ம ஃப்ளாஸ்க்கு இம்போர்ட் பண்ணலன்னு சொல்லுது. ஸோ நான் இதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல இதை காப்பி பண்ணி இந்த இடத்துல போடுறேன். ஸோ நான் போட்டுட்டு கமிட் சேஞ்சஸ் கொடுக்குறேன். இதெல்லாம் ஆக்சுவலாக வந்து பேசிக்கான எரர், நம்ம பண்ணுற எரர் தான். ஓகேவா? ஸோ அதை நம்ம கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டே வரணும். இப்போ இந்த இடத்துல போயிட்டு இதை வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா மேனுவல் டிப்ளாயில் கிளியர் கேட்ச் பில்ட் அண்ட் டிப்ளை அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். ஓகேவா? இப்போ வந்து புதுசாக வந்து என்ன ஆகும், டிப்ளாய் ஆகும். புது கமிட் வந்து அது எடுத்துக்கிறோம். இவ்வளோ தான் கைஸ். ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம். ஓகேவா? ஸோ இந்த டிப்ளாய்மெண்ட் அப்படிங்கிறதுல ஆக்சுவலாக நிறைய பேர் வந்து இதில் டவுட் இருந்திருக்கும், இந்த டிப்ளாய்மெண்ட் பண்ணுறது எப்படின்னு. டவுட் ஏதாவது இருந்தால் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க, நான் அதுக்கு வந்து ரிப்ளை பண்ணுறேன். ஸோ ஆக்சுவலாக ஒரு மாடல் டெவலப் பண்ணிட்டாங்கன்னா இதான் பண்ணுவாங்க. மாடலை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க ஒரு ஃபைலாக. அதுக்கப்புறம் அதை ஒரு ஏபிஐயை கன்வெர்ட் பண்ணுவாங்க. அந்த ஏபிஐயை சம்வாட் ஏதோ ஒரு சர்வரில் டிப்ளாய் பண்ணுவாங்க. இப்போ நம்ம பண்ணியிருக்க வந்து ஃப்ளாஸ்க் ஏபிஐ, அதை ரெண்டரில் வந்து நம்ம டிப்ளாய் பண்ணுறோம். அவ்வளோதான். ஸோ ரொம்ப ரொம்ப ஒரு சிம்பிளான ஒரு மெத்தடு தான் இந்த டிப்ளாய்மெண்ட் அப்படிங்கிறது. இதே மெத்தடு தான் டீப் லேர்னிங் மாடல்ஸுக்கும் வரும். அண்ட் இஃப் இன்கேஸ் அது எல்எல்எம்மாக இருந்தாலும் அந்த மெத்தடுமே இதுதான். ஓகேவா? ஃபைல் எல்லாமே இருக்கும், அந்த ஏபிஐயாக கன்வெர்ட் பண்ணுவாங்க. அதுக்கு முன்னாடி ஏதாவது இன்ஃப்ரா வேணும்னாலும் அதை
போட்டுக்குவாங்க. ஓகேவா? ஸோ இது ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒன்று. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு டிப்ளாய்மெண்ட் வந்து கம்ப்ளீட்டாக ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இது டிப்ளாய் ஆனோடனே இந்த மாதிரி யூஆர்எல் தான் உங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ அந்த யூஆர்எல் இதில் நீங்கள் /predict அப்படிங்கிறது யூஸ் பண்ணணும். ஸோ இந்த ஒரு பர்டிகுலர் வீடியோவில் உங்களுக்கு அந்த டிப்ளாய்மெண்ட் பண்ணுறது எப்படி அப்படிங்கிற ஒரு ஐடியா வந்து கிடச்சிருக்கும் கண்டிப்பாக. ஸோ மறக்காமல் எல்லாருமே வந்து யூஸ் பண்ணி பாருங்கள். இதே மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் ஒன் மோர் திங், நீங்கள் மிஷின் லேர்னிங் ஒரு பேசிக்ஸில் இருந்து லேர்ன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா யூடியூப் கம்யூனிட்டியில் அதுக்கான வீடியோஸ் போஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். மறக்காமல் அதில் இனிமேல் ஜாயின் பண்ணி லேர்ன் பண்ணுங்கள். அண்ட் ஜென்ஏஏ ஏஜென்ட்ஸ் ஏஜென்டிக் ஏஐ படிக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்மளோட சோசியல் லீகல் ஏஐ கம்யூனிட்டிலையுமே ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுக்கான லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ நம்ம செக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து பில்டு ஃபைல் வந்து ரெடி ஆகிட்டுருக்கு. ஓகேவா? ஸோ இது ஆக்சுவலாக டிப்ளை ஆகிட்டுருக்கு. கொஞ்சம் இதுக்கான டைம் வந்து எடுக்கும். ஓகேவா? ஸோ பார்த்தீங்கன்னா பில்டு சக்ஸஸ்ஃபுல். ஒன்ஸ் பில்டு ஆனதுக்கப்புறம் இந்த பில்டு என்ன ஆகும் அப்படின்னா டிப்ளாய் ஆகும். ஓகேவா? ஸோ அது வரைக்கும் நம்ம கொஞ்சம் வந்து வெயிட் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா டிப்ளாயின்னு சொல்லி வந்துருச்சு. அண்ட் டிப்ளாயிங் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு இப்போ எதாவது எரர் வருதா அப்படிங்கிறத நம்ம கன்சோலில் தான் ஆக்சுவலாக பார்க்க போகிறோம். ஓகேவா? அது கன்சோலில் வருதா இல்லைங்கிறத செக் பண்ணிடுவோம். ஸோ பார்த்தீங்கன்னா டிப்ளாயின்னு சொல்லி நமக்கு வர ஆரம்பிச்சிருச்சு. ஓகேவா? இதுக்கப்புறம் வந்து பைத்தான் app.py நம்ம போட்டோம்ல ஒரு டெக்ஸ்ட். ஸோ அது வந்து நமக்கு ரன் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகேவா? ஸோ இது எல்லாமே நீங்கள் ஆக்சுவல் கோடிங் எல்லாமே இங்கேயே நீங்கள் ஜென்ரேட் பண்ணி எடுக்கிறது தான். இதில் வந்து உங்களுக்கு எதாவது டவுட் வந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா இங்கேயே திரும்ப வந்துட்டு இந்த ஜெமினி, அதாவது இந்த ஃபீச்சரில் போயிட்டு ஜெமினிங்கிறது உங்களுக்கு ஓப்பன் ஆயிரும். ஓகேவா? ட்ரான்ஸ்ஃபார்ம் கோடுங்கிறத கொடுங்க. ஸோ இதில் போயிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா இதை மட்டும் எடுத்து விட்டுட்டு இங்கே நீங்கள் இந்த எரர் வருது இதை ஃபிக்ஸ் பண்ணு அப்படிங்கிறத சொன்னீங்கனாலே அது ஆட்டோமேட்டிக்காக ஃபிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். ஓகேவா? ஸோ இவ்வளோ தான். இப்போ இந்த இடத்துல வந்து இங்கே நீங்கள் நல்லா நான் வச்சுக்கோங்க, ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர் ப்ராப்பராக போடணும். ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த app.py இருக்கணும், requirement.txt இருக்கணும், 2 மாடலோட ஃபைல்ஸுமே இருக்கணும். ஸோ அதுக்கப்புறம் அதை நம்ம ரெண்டரில் வந்து என்ன பண்ணுவோம், கம்ப்ளீட்டாக டிப்ளை பண்ணி எடுத்துகிட்டு வருவோம். ஸோ இவ்வளோ தான். ஸோ இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஓகேவா? ஸோ எரர் வருது அப்படின்னா ரொம்ப சிம்பிள். இப்போ ரெண்டரில் எரர் வந்துச்சு அப்படின்னா காப்பி பண்ணி ChatGPTல போட்டிங்கன்னா இந்த கோடை உங்களுக்கு இங்கே ஃபிக்ஸ் பண்ணுங்கள் அப்படிங்கிறத கம்ப்ளீட்டாக சொல்லிடும். ஸோ அதையுமே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஃபிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான். ஸோ ரொம்ப ரொம்ப சிம்பிளான ப்ராசஸ் இது. ப்ராக்டிஸ் நிறையா பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அண்ட் இதே மாதிரி நெக்ஸ்ட் என்ன மாடல் பில்ட் பண்ணலாம், என்ன டாபிக்ஸில் வந்து எடுக்கலாங்கிறதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் இதே மாதிரி கோர் ஏஐ லேர்ன் பண்ணணும், வீடியோஸை மிஸ் பண்ணக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா நம்ம பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.